கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான வசனம் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம், அதில் இருக்கிற 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெறுவாயாக. ஐ எம் காட் ஆல்மைட்டி, பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. ரொம்ப அழகான ஒரு வசனம், ரொம்ப அழகான வசனம். நான் அடிக்கடி இந்த மாதிரி என்னுடைய ஐக்கியத்தில் இருக்கிற பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லுவேன், சாட்சி சொல்லும் பொழுது நான் என்ன சொல்வேன்னா, எனக்கு தமிழில் ரொம்ப பிடிச்ச வார்த்தை சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த வார்த்தையை நம்ம உச்சரிக்கும் பொழுதே அவருடைய வல்லமையை உணர முடியும். அவருடைய அந்த வல்லமை, அந்த பவரை நம்மளால் உணர முடியும். அந்த அளவுக்கு மிகவும் ரொம்ப பியூட்டிஃபுல். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு ஃபீல் கிடைக்கும். 100 இப்போ நான் பேசுகிறது ஒரு லேடி தான், ஆனால் 100 ஜென்ஸு நமக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நம்ம பேசும் பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவன்னு சொல்லும் பொழுது நமக்குள்ளே 100 ஜென்ஸு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுதான் தேவபலன், கர்த்தர் கொடுக்குற தேவபலன். என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் இருக்கிறது. அப்போது அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது, இது போன்றதான வார்த்தைகளை அவரை சார்ந்து புகழ்ந்து பேசும் பொழுது, சாத்தான் அங்கே தோற்று போகிறான், வெக்கமடைந்து போகிறான், சாத்தான் இரிட்டேட் ஆகிறான். எப்போ நம்ம துதிக்கிறோமோ, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் அப்படின்னு சொல்லி நமக்கு பாடல்கள்லாம் இருக்கிறது. அதனால் நம்ம ஆண்டவரை போற்றி புகழும் பொழுது சாத்தான் இரிட்டேட் ஆகிறான், டென்ஷன் ஆகிறான். ஏன்னா அவனுக்கு என்ன தெரியுமா, அவன் தான் டாப்பில் இருக்கணும்னு நினைக்கிறான் இல்லையா. அப்போ ஆண்டவரை போற்றி புகழும் பொழுது அவனுக்கு அந்த இடத்துல இருக்கவே முடியாது. பாருங்கள், நான் ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுறேன். என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ப்ரேயர் ரெக்வெஸ்ட் வரும்பொழுது, சிஸ்டர் இந்த மாதிரி சர்ப்பத்து நாவி கனவில் வருது, சர்ப்பம் மாதிரி எனக்கு உடம்புல சில மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது, ஒரு வெளிப்பாடுகள் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணுறது என்னென்னா, ஆண்டவரை போற்றி புகழணும். ஆண்டவரை போற்றி புகழும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் நிற்பார். அந்த இடத்துல ஆண்டவர் நின்று இந்த சாத்தான் எந்த ஆளுக்கு அந்த கனவு தெரியுதோ, எந்த ஆளுக்கு பாம்பு மாதிரி ஒரு சிஸ்டருக்குலாம் பார்த்திங்கன்னா நாக்கு வெளியில் தொங்கிட்டு இருந்தது, அது ஆண்டவரை போற்றி புகழும் பொழுது அவருடைய நாமத்தை உச்சரித்து நம்ம வெளியே போன்னு சொல்லும் பொழுது வெளில போயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் அவங்க நாக்கு உள்ளே போயிடுச்சு. அந்த மாதிரி கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரை போற்றி புகழ்றது அந்த சாத்தானுக்கு அந்த நேரத்துக்கு இரிட்டேட் ஆகுது. அது எப்படியாப்பட்ட வலு சர்ப்பமாக இருந்தாலும் இரிட்டேட் ஆகி அது அந்த மனுஷனை விட்டு வெளியில் போகுது. ஏன்னா அதால் தாங்க முடியாது, எரிய ஆரம்பிச்சிரும். சரிங்களா? இது போல் இந்த வசனம் பார்த்திங்கன்னா என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆண்டவர் சொல்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகு வார்த்தை. ஒரு சில வார்த்தைகள் பார்த்திங்கன்னா மாங்குன்னு பைபிள் வசனம் பூரா எல்லாமே நமக்கு சொந்தமான வார்த்தைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிலதில் நமக்கு சொந்தமான வார்த்தை இருக்கும், ஒரு சிலது பார்த்திங்கன்னா அவரை பற்றி அவர் சொல்லியிருப்பார். அதெல்லாம் கேட்க இன்னும் அமேசிங்காக இருக்கும். அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். சரிங்களா? அதனால் பைபிள் எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே நமக்கு சொந்தமான வார்த்தைகள் அப்படின்னு சொல்கிறத விட கர்த்தருக்கு சொந்தமான வார்த்தை, கர்த்தரை குறித்து ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற இடைவேளையை தடுத்து நிறுத்துகிற வேலையை வேதாகமத்தில் உள்ள வசனங்கள் பார்க்கும். வேதாகமத்தில் வசனங்கள் அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் பார்த்திங்கன்னா கர்த்தரோடு நெருக்கமாக கொண்டு போய் சேர்க்கும். இது பார்த்திங்கன்னா இது போன்ற வசனம் எனக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு ஈர்ப்பு. அந்த மேக்னெட் இருக்குது, மேஜிக் இருக்குது. இந்த வசனங்கள்லாம் ஒரு மேஜிக் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தியானிக்கும் பொழுதே ஒரு அனாயிண்டிங் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் தியானிக்கும் பொழுதே ஒரு அனாயிண்டிங், அபிஷேகம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தமிழில் எனக்கு ரொம்ப பிடிச்சது சர்வ வல்லமையுள்ள தேவன். இது எத்தனை முறை நாளும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதனால வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், அண்ட சராசரங்களை படைத்த தேவன் ஒரு சின்னதாக ஒரு ஊதுனார்னா போதும், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சுது. அதுபோல் ஒரு சின்ன ப்ளோ தான், அந்த ப்ளோலே எல்லாம் சாத்தானும் பறந்து போக வேண்டியது தான். ஆண்டவர் நினச்சா என்ன வேணால் செய்ய முடியுங்க.
நம்ம எப்படி ஆண்டவரை மதிக்கணும் தெரியுமா? ஆண்டவரை ரொம்ப 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 மதிக்கணும். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா, கடவுளுக்கு கண் இருக்கா இல்லையா, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவருக்கு என்ன கண்ணு குருடா, இப்படி பார்க்க மாட்டான், அந்த மாதிரிலாம் நம்ம பேசவே கூடாதுங்க. அப்படி பார்த்தா எவ்வளோ உலகத்துக்குரிய போராட்டம் நமக்கு இருக்க தான் செய்யும். உலகத்துக்குரிய போராட்டம், ஏன்னா நம்ம வந்து பரலோகத்தில் வாழலை, நம்ம உலகத்தில் தான் வாழ்கிறோம். அப்போ உலகத்துக்குரிய போராட்டம் இருக்க தான் செய்யும். அப்போ உலகத்தை ஆண்டவர் எப்படி ஜெயித்தார்? அவருடைய ஜெபம் அவரை தாங்கினது, அவர் பிதா கிட்ட ஜெபித்தது அவர் தாங்கினது. இது போல காரியம். அப்போ நம்ம ஜெபித்து ஜெயம் கொள்ளணும், ஏசப்பா கிட்ட சொல்லி நம்ம ஜெயம் கொள்ளணும். இது போல காரியம் ஆண்டவரை போற்றி புகழும் பொழுது சாத்தான் அங்கே வெளியில் போகிறேன். ஏன்னா இது நான் பார்த்துருக்குறேங்க. டெலிவரன்ஸ் அப்போவே நான் பார்க்குறேன். அதாவது பயங்கரமாக வந்து சர்ப்பத்து நாவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல அந்த சர்ப்பத்து நாவி ஆண்டவரை போற்றி புகழும் பொழுது, நான் ஃபோனில் தான் ஜெபிப்பேன். மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா ஃபோனில் தான் ஜெபிப்பேன். ஃபோனில் ஜெபிக்கும் பொழுது, நம்ம ஊழியம் வந்து ஆன்லைன் ஊழியம் தான், சரிங்களா? ஃபோனில் ஜெபிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த சைடு அவங்களுக்கு நான் நேரில் கூட பார்த்துருக்கவே மாட்டேன், வேறு ஒரு ஊரில் இருப்பாங்க. இந்த இடத்துல ஃபோனில் வந்து போற்றி புகழும் பொழுது, ஆண்டவரை போற்றி புகழும் போது, சிஸ்டர் என்னாச்சு அப்படின்னு நான் கேட்கும் பொழுது, இப்போ அது இல்லை சிஸ்டர்னு சொல்லுவாங்க. உண்மையிலே சொல்லியிருக்காங்க, அது இல்லை சிஸ்டர். அப்போ என்ன ஆகுது? ஆண்டவரை போற்றி புகழும் பொழுது, இந்த சைடு நான் பேசுகிறேன், ஆண்டவரை போற்றி புகழும், அதால் கேட்க முடியாது அங்கேருந்து. அதால் கேட்க முடியாமல் அங்கேருந்து வெக்கேட் ஆகிடும். இதுதான் விஷயம், இதுதான் ஃபார்முலா, இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஆண்டவர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெட்ரூமுக்கு, நம்ம இருக்கிற ஹாலுக்கு, நம்ம இருக்கிற கிச்சனுக்கு அவரை வரவேற்கலாம். எப்படி வருவார் தெரியுமா? அவரை போற்றி துதிக்கும் பொழுது, துதிக்க துதிக்க தேவபலன், துதிக்க துதிக்க புது பலன். நீங்கள் துதிக்கும் பொழுதே ஆண்டவர் வந்துடுவார். நீங்கள் துதிக்கும் போது ஆண்டவர் வந்துட்டாருன்னா, அப்போ அங்கே சாத்தான், நீங்கள் யாருக்கு ஃபோனில் ஜெபிச்சாலும் சரி, அங்கே சாத்தான் இருக்கிறதுக்கு வேலையே கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் ஒரு பரலோக ரகசியம். ஆண்டவரை போற்றி புகழ்னா அங்கே சாத்தான் இருக்க மாட்டேன். இது ஒரு பரலோக ரகசியம். இது நிறைய பேர் வந்து ஓப்பனாக நிறைய நமக்கு தெரியும். துதி இருக்குன்னா அதுக்கு சாத்தான் ஓடுவான். ஆனால் நிறைய பேர் அதை செய்கிறதில்ல. அப்போ நீங்கள் வந்து சாத்தான் அந்த வித்கிராஃப்ட்லேருந்து நீங்கள் இதெல்லாம் வெளியில் வரணும்னு வச்சுக்கோங்களேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார், உன்னால் என்னை டச் பண்ணவே முடியாது நீங்கள் சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக அவன் அங்கே வெக்கேட் பண்ணி தான் ஆகணும். அதனால் இது போல் காரியத்தை நீங்கள் செய்து பாருங்கள். எந்த ஒரு செய்வினையும் உங்களை ஒன்றும் செய்யாது. உங்களை பார்த்தாலே பயந்து ஓடுங்க பிசாசு. நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு சில சமயம்லாம் நான் வந்து ப்ரேயர் பண்ணும்போது தரிசனத்தில் நிறைய ஆவிகள் அப்படியே பின்னாடி சிக்கு சிக்குன்னு உள்ள வெளியில் அப்படியே பின்னாடி அப்படியே ப்ளோ ஆகிட்டு பின்பக்கமாக அப்படியே போகும். அது ஏன் தெரியுமா? நம்மளை சுற்றி ஆண்டவர் நெருப்பு பந்தத்தை போட்டிருக்கிறார், நம்மளை சுற்றி ஒரு லைட்டு போட்டு வச்சுருக்கிறாரு. அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளை எந்த சாத்தானும் தொட முடியாது, எந்த செய்வினையும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம தான் ஜெயிப்போம், நம்ம தான் ஜெயிக்கிற பிள்ளைகள். ஏன்னா வெளிச்சத்துக்குரிய வல்லமை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார், வெளிச்சத்துக்குரிய காரியத்தை நமக்கு கொடுத்து நம்மளை பார்த்தா பயந்து ஓடுங்க. இதுதான் நடக்குது. ஆனால் தயவு செஞ்சு கர்த்தருடைய நாமத்தை போற்றி புகழ்ந்து உலகத்தையே ஜெயித்த ஆண்டவரை, நம்ம சர்வ வல்லமையுள்ள தேவனை, நம்ம அவரை அப்படி இறுக்கமாக பற்றி கொள்ளும் பொழுது எந்த சாத்தானும் நம்மளை ஒன்றும் சீண்ட முடியாது, எந்த நோய் நொடியும் நமக்கு டச் பண்ண முடியாது. நம்மளுடைய ஒவ்வொரு ஆர்கன்ஸ்லேயும் தேவன் இருக்கும் பொழுது ரெஜுவனேட் ஆகும், நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் புதுப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன்.